நான் ஏன் என்னோட பில்டிங்க்கு கெமிக்கல்ஸ் அப்படிலாம் அட்மிக்சர்ஸ் யூஸ் பண்ணி கட்டணும்? அப்போ நீங்கள் கட்டுற எம்சாண்ட் சிமெண்ட் ஜெல்லிலாம் வந்து குவாலிட்டி இல்லாமல் இருக்கா? அந்த காலத்தில் இப்படியே நாங்கள் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி கட்டணும். இதுக்கு ஈஸியாக புரியும்படி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம ஊரில் ஒரு கார் மாடலை நீங்கள் எடுத்துக்கங்க. அதே கார் மாடலை ஃபாரினில் போயிட்டு நீங்கள் அந்த கார் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். டிசைனை கொஞ்சம் வந்து மாற்றிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த ஊர் கண்டிஷன் பொறுத்து வந்து அது மாற்றிருப்பாங்க. நம்ம ஊர் கண்டிஷனுக்காக இதை வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதே கான்செப்ட் தான் எங்கேயும். சிமெண்ட், எம்சாண்ட், ஜல்லி அப்படின்றது ஒரு பேஸ் மெட்டீரியல். அதை வச்சு தான் நம்ம வீடு கட்டுறோம். இதை சைட் கண்டிஷன் பொறுத்தும் ஏரியாவை பொறுத்தும் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் இந்த வந்து அட்மிக்சர்ஸ் வந்து அதாவது கெமிக்கல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல வந்து வாட்டர் நிறைய வந்து சேக் ஆகிருக்கு. அந்த இடத்துல நம்ம வந்து ஃபவுண்டேஷன் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே வந்து தண்ணி வந்து ரொம்ப நேரம் வந்து தேக்கி வைக்க முடியாது. கிளியர் பண்ண உடனே அந்த இடத்துல வந்து காங்கிரீட் டம்ப் பண்ணணும். அது வந்து ஈஸியாக செட் ஆகணும். அங்கே வந்து குயிக் செட்டிங்காக நம்ம நார்மலாக ஒரு காங்கிரீட் வந்து 30 மினிட்ஸில் செட் ஆகுது அப்படின்னா இது வந்து 10 மினிட்ஸில் செட் ஆகிற மாதிரி வந்து நம்ம வந்து கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி தான் வந்து காங்கிரீட்டோட செட்டிங் டைமை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதும், அதே மாதிரி வாட்டர் ப்ரூஃப்காக தண்ணி உள்ளே போய் கரோட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக வாட்டர் ப்ரூஃப் கெமிக்கல் ஆட் பண்ணுறதும், அதே மாதிரி சில இடத்துல வந்து வைப்ரேட்டர் போட முடியாது. அங்கே வந்து செல்ஃப் காம்பாக்டிங் காங்கிரீட் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி கிளைமேட் கண்டிஷன் நம்ம ஊருக்கு வந்து மாறிட்டே இருக்குது. வெயில் அதிகமாக அடிக்குது, மழை அதிகமாக அடிக்குது அப்படின்னும் போது என்னென்ன பிரச்சனை வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கெமிக்கல்ஸ் டெவலப் பண்ணி இந்த பேஸ் காம்பனண்ட்டோட நம்ம சேர்த்து அந்த காங்கிரீட்டோட ப்ராப்பர்ட்டிஸும் மற்ற மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டிஸும் வந்து சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து இது யூஸ் பண்ணுறோம். அதனால தான் வந்து இந்த அட்மிக்சர்ஸ் யூஸ் பண்ணுறோம். வழியே நீங்கள் நினைக்கிற மாதிரி அதோட குவாலிட்டி போயிடுச்சோ இதோட குவாலிட்டி போயிடுச்சோ அந்த காலத்தில் யூஸ் பண்ணாங்களான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நம்ம இன்னும் அட்வான்ஸாக போயிட்டுருக்கோம். ஒரு நியூ டெக்னாலஜி வந்துட்டே தான் இருக்கும். அதை அடாப்ட் பண்ணிக்கிறது நமக்கு நல்லது. என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்குது, அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு காணொலியில் பார்க்கலாம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.